பார்க்க போறோம்னா ஒரு DIY ஃபன் புக் தான் பார்க்க போறோம். இது பாருங்க, டைஸ் இது ஒரு ப்ளஷி கைஸ். இதுல காட்டன் வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணாலே சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு A4 ஷீட், ஹாஃப் A4 ஷீட்லேயே இந்த இது வந்து பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு இது இருந்தால் போதும். இந்த புக்கு செய்யறதுக்கு ஒரு பர்சனுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 3 A4 ஷீட், 6 A4 ஷீட்டு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நாங்கள் வந்து 2 தீம்ஸ் பண்ணியிருக்கோம். இவளது வந்து இந்த மாதிரி தீமும் எந்த வந்து பர்பிள் தீமும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த தீம்ல பிடிச்சிருக்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ எந்த காமிக்க போகிறேன். ஓகே கைஸ், இப்போ இவ தான் நம்மளோட கேமராமேன். ஓகே கைஸ், ஸோ வந்து இதான் நம்மளோட ப்ளஷி. அது வந்து டைஸு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு நல்லா வந்து ப்ளஷியான இது கிடைக்கும். இங்கே பாருங்க. அப்புறம் கரெக்டாக இருக்கும். அதை ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம திருப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படி. ஸோ வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீங்கள் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பேர் தான் ப்ளேசீட் கேம். ப்ளேசீட்னால் எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணும்? இங்கே பாருங்கள், இப்படி தான் கைஸ் ப்ளேஸ் பண்ணணும். இது மாதிரி இந்த பசில் ஃபுல்லாக பண்ணும். உங்களுக்கு ஸ்கூல் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த கேம் விளையாடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வின் கேம். ஸோ இது உள்ளேருந்து இந்த மாதிரி ஓகே கைஸ், இதுலேருந்து நான் வந்து இதில் வந்து ஒரு இது கிளிக்கர் வந்து செஞ்சுருக்கா. ஆமாம், இது ஆக்சுவலி நான் ஃபிட்ஜிட்டிங். ஓகே, இப்போ பாருங்கள், 1 போட்டால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 4 4 3 5. ஓகே காய், 1 வந்துருச்சு. ஸோ இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 6ல் வச்சிடலாம். 4 2 3 2. ஸோ சிம்பிளாக இருந்தாங்க. 6 2 5. அவ்வளோதாங்க, சிம்பிளான கேம் இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கொஞ்சம் மடங்கியிருக்கு. ஸோ இது ஆக்சுவலி கிளிக்கர். இது இப்படி கிளிக் பண்ணிக்கினே இருக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு ஃபிஜிட் டாய். ஆனால் மேலே எழுதியிருக்கேன் பாருங்க, ஃபிஜிட் டாய்னு. இந்த கேம் பேர் தான் வின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். இது காயின் இங்கே இருக்குது. ஸோ 2 பேர் மினிமம் இல்லை 2 பேர் தான் விளையாட முடியும். இது பேர் தான் மே கேம். ஸோ வந்து இதுக்கு வந்து கார்ட்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள். கர்நாடகா, ஹரியானா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, பஞ்சாப், தமிழ்நாடு, இல்லை நீங்கள் 2-3 கலர்ஸ் பார்த்துருப்பீங்க. மத்திய பிரதேஷ், கர்நாடகா, மேகாலயன், ஹரியானா, அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் ஒன்றா இருக்குது. ஸோ வந்து இது 2 இருக்கா. ஸோ இது 2யுமே நம்ம வாங்கிட்டோம்னா இங்கே கடைசியாக ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், 2R 2O ரீஓன்ட் அப்படின்னா இங்கே 2த்துக்குமே ஒன்று தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் 2 காயின்ஸ் பே பண்ணணும். ஸோ இதான் இந்த கேம். ஓகே காய், அப்புறம் இங்கே ரூல்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கார்டு, அடியில் காயின்ஸ் இருக்கும். உங்களுக்கு காயின்ஸையும் இப்போ காமிக்கிறேன். காயின்ஸ் காமிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் காய்ஸ், இதான் காயின்ஸு. நல்லா பாருங்கள். இந்த 1 to 5 காயின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு காயினுமே நான் 3 பண்ணியிருக்கேன். இந்த கேம் தான் இது வந்து சேஞ்ச் ஷீட்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து 3 இது இருக்குது. இதில் வந்து 2 இருக்குது. இதுலேயும் 3 இருக்குது கைஸ். ஸோ 3 இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒன்று இடத்துல வச்சுருங்க. ஒன்றுத்துல 3 இருக்கணும். ஸோ வந்து இங்கே இப்படி ஒன்று இருக்கணும். அடுத்து இங்கே 2 இருக்கணும். இங்கே பாருங்கள். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், வந்து இதில் இப்படிக்கா போட்டுறேன். வந்து இப்போ இதை எடுத்து இப்படிக்கா போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இல்லை. இப்போ எடுத்து இதை இங்கே போடுறேன். அப்போ பிங்க் எடுத்து இங்கே போட்டுடுறேன். இதை எடுத்து இங்கே போடுறேன். ஸோ இது மாதிரி தான் விளையாடணும் கைஸ்.
ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கட் பண்ணும், இல்லைன்னா வந்து மோசமாக வரும். இது ஒரு சிம்பிள் கேம் தான் கைஸ். இதுமாரி உங்களுக்கு ஸ்கூலில் போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியலையா, உங்கள் ஸ்நாக்ஸ் பிரேக் இதில் என்ன பண்ணணும்னு தெரியலையா, ஓகே இதுதான் பேரிங் கேம். ஸோ வந்து இப்போ நான் வந்து இங்கே 2 பேப்பர் ஸோ இது கொஞ்சம் ஷஃபிள் பண்ணிடலாம், இல்லைனா நம்ம வந்து அடுக்கி வச்ச ஆர்டர்லேயே தான் இருக்கோம். ஓகே இங்கே பாருங்க, இங்கே 2 இங்கே 2 இங்கே 2ன்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு க்ளவுட் எடுத்திருக்கேன், க்ளவுட். அப்போ இது ஓவர் கைஸ். இது ஒன்று எடுத்திருக்கேன், ஓவர் கைஸ். அப்புறம் இது ஒன்று ஃப்ளார். கரெக்டாக முடிஞ்சிருச்சா கைஸ்? ஸோ அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் கேம் தான். இந்த கேம் பேர் தான் பேரிங். நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க என்ன நடுவில் ஒரு கேம் எடுத்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே போய் ஒயிட் போர்ட் மார்க்கர் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ எல்லா கேம்ஸையும் முடிச்சுட்டு தான் நான் ஸோ இதான் பசில். நல்லா பசிலில் பார்த்துக்கோங்க. ஸோ 4 பீஸ் இருக்கும் ஒரு பசிலில். ஸோ வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் பசில் தான், குழந்தைங்க கூட பண்ணலாம். ஆனால் போர் அடிச்சிருந்தா இது வேணாலும் நவரசமாக தெரியும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். அடுத்து கடைசியான நம்மளுக்கு பிடிச்ச தெரிஞ்ச கேம் பார்த்தீங்கன்னா டிக்டாக்டோக்கு தான் கைஸ். இந்த டிக்டாக்டோ எல்லாத்துக்குமே தெரியும். இதுங்க கடைசியாக இந்த கேம் காமிக்கிறேன் கைஸ். இப்போ அந்த கேமை நானும் என் தங்கச்சியும் விளையாட போகிறோம். ஓகே பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு லைன் போடுறேன். ஸோ வந்து இங்கே ஒரு லைன் நான் போடுறேன்.
சேர்த்துங்க தாமியா சேர்த்துறங்க. நீ என்ன காரணம்னு சொல்லிட்டு இது பண்ணுறியா? ஏங்க டாட்டே இல்லை. இந்த கேம் வந்து ட்ரா. ஓகே, இந்த கேம் சரி. இப்போ வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க எப்படி அழைக்கணும், கையால் அழைக்கக்கூடாது. இந்த அதுதான் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்கு. Okay guys, bye.